குரானில் இருக்கக்கூடிய 125 வசனத்திலிருந்து 29 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் மக்காவில் இருக்கக்கூடிய காபாவை கட்டுறதுக்கு முன்னே அந்த அடித்தளம் வந்து போடுறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை தான் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து 3வது முறையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, தன்னுடைய வில்லை வந்துட்டு சரி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அந்த அம்பு வந்துட்டு ஈகிறதுக்காக அது வந்து அது சரி பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் பார்த்துட்டு என்ன செய்றாங்க, ஒருவருக்கும் சலாம் சொல்லிக்கிறாங்க. சொல்லிட்டு அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட, எனக்கு வந்து அல்லாஹ் வந்து ஒரு பணியை கொடுத்துருக்கான், ஒரு வேலையை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நீங்கள் தாராளமாக செய்யுங்கப்பா, அல்லாஹ் வந்து என்ன கடமை கொடுத்தானோ அதை செய்யுங்க அப்படின்பாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, எனக்காக நீ உதவி செய்வாயா அது செய்யறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் ஆமா என்று சொல்லுவாங்க. எனக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அல்லாஹ்வுடைய வீடு வந்துட்டு கட்டுறதுக்காக வந்துட்டு கட்டளையிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், நான் உங்களுக்கு இதில் உதவுவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு இடத்த காமிப்பாங்க. அந்த இடம் எப்படி இருக்குனாக்கா, அது வந்து பூமியிலிருந்து கொஞ்சம் மேலே ஏற்றி இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும், கொஞ்சம் மேலே. அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய வீடு கட்டுறதுக்கு எனக்கு வந்து உத்தரவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் என்ன செய்வாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் காபாவை கட்ட அந்த விஷயத்தை ஆரம்பிப்பாங்க. இதற்கான வந்துட்டு கல் என்ன செய்வாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு அந்த கல்லை வந்து எடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட தரும்போது அப்போ தான் வந்துட்டு இருவருமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரார்த்தனை வந்துட்டு அல்லாஹ் கிட்ட செய்வாங்க. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த செய்யக்கூடிய இந்த விஷயத்தை நீ வந்து ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், இன்னுமே நீ தான் வந்து கேட்கக்கூடியவன், எல்லாமே அறிந்தவன் அப்படின்றது அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த துவாவை அவங்க சொல்லுவாங்க. இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் இந்த காபாவை கட்டி முடிக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காபாவை அவங்க வந்து நபித்துவம் வந்து நபி ஆறதுக்கு முன்னாடி காபாவுடைய நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா, அவருக்கு வந்து 35 வயசு ஆகுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இந்த குறைஷ்ல இருக்கக்கூடிய முஹம்மது பின் இஷாக் பின் யாசிர் அவர் வந்து என்ன சொல்றாருனாக்கா, இந்த காபா வந்துட்டு அப்போ இது வந்து மறுபடியும் இது திருப்பி கட்டணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இந்த காபாவை இடிச்சிட்டு மறுபடியும் கட்டணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஏன்னு சொல்லி சொன்னா, அப்போ வந்து ஒரு மனிதனுடைய தோல் புஜம் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா அந்த அப்போ காபாவுடைய கட்டிடம் இருந்துச்சு. இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காபாக்கு மேல் கூரை இருக்கு இல்லையா, அது அப்போ இல்லாமல் இருந்துச்சு. அந்த கூரையும் சேர்த்து கட்டணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் என்ன செய்யறாருனாக்கா, அது செய்யறதுக்கு முற்படுறாரு. அப்போ அந்த காபா உள்ளார இருக்கக்கூடிய அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காபா உள்ளார நடுமத்தியில் வந்துட்டு பல ட்ரெஷர் இருந்துச்சு. என்னதுனாக்கா, விலை மதிப்புள்ள சில பொருட்கள் வந்து அங்கே உள்ள இருந்துச்சு. அதை வந்து திருடர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்துட்டு போய் துவைக்கின்ற ஒரு மனிதர்கிட்ட வந்து கொடுத்தாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே குறைஷ் அந்த கோத்திரத்தில் இருக்க மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா, அவர் தண்டனை தரணும் சொல்லிட்டு அவர் வந்து தலையை வந்துட்டு துணிச்சிடறாங்க அல்லாஹ்வுடைய வீட்டில இருந்து அந்த விஷயத்தை எடுத்ததுக்காக. ஆக அடுத்து என்னதுனாக்கா, ரோமானிய ஒரு கப்பல் வந்து இருக்கு. ரோமானிய கப்பல் வந்து ஜித்தாவுடைய கரையோரம் வந்து இருக்கிறது வந்துட்டு மக்கள் பார்க்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பாழடைஞ்ச நிலையில் அது இருக்கும். அப்படி இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய சில மரக்கட்டைகள் என்ன செய்றாங்க, கொண்டு வந்து அதை வந்து காபாவுடைய மேல் கூரைக்கு வந்து போடலாம் அப்படின்றத அவங்க வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இதை செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆசாரியை கூப்பிட்டு அந்த விஷயத்தை செய்றாங்க. சரி, இப்போ கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆரம்பத்தில் அபு வாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன செய்யறாரு, ஒருத்தர் என்ன செய்யறாங்க, காபா இருக்கக்கூடிய கல்லை வந்து ஒரு கல்லை எடுக்கிறார். அந்த கல்லை எடுத்த உடனே அந்த கல் மறுபடியும் என்ன செய்யுது, அவர் கையில இருந்து நழுவி அந்த இடத்துக்கே திருப்பி போய் சேர்ந்தது. அப்போ இதை பார்த்துட்டு இவர் என்ன செய்யறாரு, குறைஷ் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு, யாரும் வந்துட்டு அல்லாஹ்வுடைய வீட கட்டுறதுக்கு எந்த ஒரு தவறான வழியில இருந்து பணம் வரக்கூடாது. அது விபச்சார பணமாக இல்லை வந்துட்டு வட்டி வாங்கின பணமாக இருந்தாலும் இல்லை வந்து வேற ஏதாவது தவறான முறையில் யாரும் வந்துட்டு எந்த பணத்தையும் அல்லாஹ்வுடைய வீடு கட்டுறதுக்கு கொடுக்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாரு. இதை கேட்டுட்டு அனைத்து மக்களும் இதுக்கு செவி சாய்க்கிறாங்க. சரி, அப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் குறைஷ் மக்கள் பெரியவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு விஷயத்தை தலைமை வச்சு கூட்டு ஆலோசனை பண்ணி இதற்கான பணத்தை வந்து திரட்டுறாங்க.